சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் மார்கழி ஆருத்ரா மகோத்சவம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி டிசம்பர் 31, 2025 புதன்கிழமை இரவு. சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் பொது தீட்சிதர்கள் நிர்வாகத்துக்கு உட்பட்டு சிதம்பரம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ மண் ஆனந்த நடராஜராஜ மூர்த்தியின் பரிபூரண அனுகிரகத்தது ஸ்ரீ சிவகாம சுந்தரியுடன் கூடிய ஸ்ரீ மகா ஆனந்த நடராஜரின் முழுமையான அருளினால் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இது கோயில் நிகழ்வுகள் அனைத்தும் தீட்சிதர்களின் நிர்வாகத்தின் கீழும் முக்கியமாக நடராஜ பெருமானின் தெய்வீக அருளுடனும் நடைபெறுகின்றன என்பதை தெளிவுபடுத்துகிறது. இது சிதம்பரம் கோயிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் தீட்சிதர்களின் பாரம்பரிய பங்களிப்பையும் உணர்த்துகிறது. சுந்தரர் தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள நடராஜ பெருமானின் சிறப்பை போற்றி பாடியதாகும். முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானை எப்போதும் கூடுகின்ற 3 சந்தி வேளைகளிலும் காலை, நண்பகல், மாலை அல்லது மும்மூர்த்திகளாகிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவருமாக 3000 தில்லைவாழ் அந்தணர்களாலும் இறைவனாக போற்றப்படுபவனும், பத்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போகவிட்டானை தம்மை பக்தியோடு தியானம் செய்யும் அடியார்களின் பாவங்களையும் முற்பிறவி வினைகளையும் நீக்கி அருள் செய்பவனும், மலை எடுத்த இராவணனை தலைபத்தும் நெறிய காலால் தொட்டானை கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்ற இராவணனின் 10 தலைகளும் நசுங்குமாறு தனது திருவடியால் அழுத்தியவனும், புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே. அத்தகைய சிறப்பு வாய்ந்த தில்லை புலியூரில் உள்ள சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பெருமானை நாம் அடைந்தோமன்றோ. சுருக்கம்: இந்த பாடல் தில்லைவாழ் அந்தணர்களால் மும்மூர்த்திகளில் ஒருவனாகவும் எல்லாமாக போற்றப்படும் நடராஜ பெருமானின் மேன்மையை பேசுகிறது. தன்னை வழிபடும் அடியார்களின் தீவினைகளை போக்கி இராவணனுக்கு அருள் புரிந்த கம்பீரமான நடராஜ பெருமானை தில்லை சிற்றம்பலத்தில் நாம் கண்டோம் அல்லது அவரை அடைந்தோம் என்று சுந்தரர் பெருமையுடன் பாடுகிறார். இது நடராஜரின் சர்வ வல்லமையையும் அடியவர் பால் கொண்ட அளவற்ற கருணையையும் வெளிப்படுத்தும் ஒரு பாடல். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். நமது ஜீவாத்மா தனி ஆன்மா பரமாத்மாவுடன் தெய்வீக ஆன்மா ஒன்றிணைந்து நாம் எப்போதும் இறைவனின் திருவடிகளை தரிசித்து முக்தி, வீடு பேறு அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நிலையை எட்டுவதே இதன் முதன்மை நோக்கம். கைலாய தரிசனத்தின் மாற்று வடிவம். சிவபெருமான் வாசம் செய்யும் கைலாய பர்வதத்தை நேரில் சென்று தரிசிக்க முடியாத பக்தர்களுக்காக இறைவன் தாமே கைலாச வாகனத்தில் எழுந்தருளி தரிசனம் தருகிறார். முக்தி பலன். இந்த கைலாச வாகன தரிசனத்தின் மூலம் பக்தர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும் என்பது ஆன்றோர்கள், பெரியோர்கள் உரைத்த வாக்கு. சுருக்கமாக, கைலாச வாகனத்தில் இறைவன் எழுந்தருள்வது கைலாயத்தை அடைய முடியாத பக்தர்களுக்கும் இறை தரிசனத்தை எளிதாக்கி அதன் மூலம் அவர்கள் பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு முக்தி அடைய வழிவகுக்கும் ஒரு கருணையின் வெளிப்பாடாகும். சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர்